மக்களவை தேர்தலில் செய்த தவறை மீண்டும் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் செய்யக்கூடாது என்று சசிகலா அவர்கள் தற்பொழுது மீண்டும் இரண்டாவது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவின் பல நிர்வாகிகள் பாஜகவிற்கு வேலை செய்திருக்கிறார்கள். ஒரு கட்சி என்றால் தலைவர் சொல்வதை கேட்கக்கூடிய நிலைமையில் தொண்டர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் போட்ட பிச்சையால் தான் கூவத்தூரில் முதல்வராக பதவியேற்றார் எடப்பாடி என்ற அறிவிப்பை தற்பொழுது மீண்டும் வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுக 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்ததற்கும் பல்வேறு விதமான தோல்விகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரால் ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிமுகவின் பெயர் கெட்டுவிட்டது என்று சசிகலா அவர்கள் கூறியிருப்பது சரியாகத்தான் இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறு கூட செய்யவே இல்லையா என்று நாம் பார்க்குமே, ஆனால் அவர் செய்தது மிகப்பெரிய தவறு என்றால் ஒற்றுமையாக இருந்த அதிமுகவை பிளவுபட்டதுதான். அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரே அணியாக ஒரே தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பொம்மை முதல்வராக இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஸ்டாலின் அவர்களது உத்தரவிற்கு கட்டுப்படுவார்கள். தோல்வி அடைந்தால் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, பதவி பறிக்கப்படும் என்பதை தேர்தலுக்கு முன்பாகவே தெரிவித்து விட்டார். அதன்படிதான் களத்தில் எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் அவர்கள் உசந்தவராக தெரிகிறது என்றும் சசிகலா அவர்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். தற்பொழுது இதே பாணியே சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் நிச்சயமாக 3வது அணியாக இருந்து நாம் தமிழரை விட கீழே சதவீதம் வாங்குவதற்காக நிலைமை ஏற்படும். 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக 88 லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் அதிமுக பெற்றிருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு கேவலமாகத்தான் பார்க்க முடிகிறது. 1,20,00,000 தொண்டர்கள் என்ன ஆனார்கள், அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை உங்களால் வெளியிட முடியுமா என்ற கேள்வியையும் தற்பொழுது சசிகலா அவர்கள் கேட்டுள்ளார். நிச்சயம் இது பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் எழுப்பப்படுகிறது. சசிகலா அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் மீண்டும் பழையபடி ஒற்றுமையாக இருந்து திமுக என்ற தீய சக்தியை விரட்ட வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் ஒருமனதாக களத்தில் இறங்கி பிரச்சனையே முடிக்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறுவது சரிதானா? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? 2026இல் அதிமுக வெற்றியை எதிர்கொள்ளுமா அல்லது தோல்வியை நோக்கிதான் மீண்டும் தள்ளப்படுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.